குட்டி குட்டி தோசையோடு இன்றைக்கி வெனஸ்டே மினி விலாக் பார்த்துடலாம். தோசை சாப்பிட்டு முடித்ததும் இன்றைக்கி மதியம் சமைக்கிறதுக்கான வேலையை ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக நேற்று நைட்டே நான் சுண்டலும் மொச்சப்பயிரும் ஊற வச்சுருந்தேன். அதுக்காக தான் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுண்டல் மொச்சப்பயிரும் போட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு காரக்குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். காரக்குழம்பாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மல் ஆயிலுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். காரக்குழம்பு கூட்டிகிட்டு இருக்கும்போது சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதையுமே வடித்து விட்டுட்டு குழம்புல மசாலா, புளி எல்லாமே போட்டு டேஸ்ட்டும் பார்த்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டேன். பக்கத்தில் தண்ணி எதுக்காக வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதுக்காக ஆவி பிடிக்கிறதுக்காக வச்சேன். அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்ட்டு சுண்டல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதை மூடி ஓரமாக வச்சுட்டேன். சைட் டிஷ்க்கு சிம்பிளாக ஆம்லேட் போட்டுக்கலான்னு பார்த்தா எறா விற்றுட்டு வந்தாங்க. எறா வாங்கியாச்சு. எறா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஆனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போதே அவர் லஞ்சுக்கு வந்துட்டார். அதனால் அவருக்காக மட்டும் கொஞ்சோன்னு எடுத்து தனியாக மசாலா போட்டு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு மிச்சம் எல்லாமே மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி சுண்டல் குழம்போட ப்ளஸ் எறா வறுவலும் வச்சு அழகாக ஒரு லஞ்சு முடித்தாச்சு. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. அதுக்கு காரணம் அந்த சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், பூண்டு தான் நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி இந்த மினி விலாகை நான் முடிச்சிக்கிறேன். இன்னொரு மினி விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மினி விலாக்ஸ் கண்டினியூஸாக என்னோடய சேனலை பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.